சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பலுச்சிஸ்தானில் குறிப்பாக BLF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஃப்ரண்ட் இவர்கள் நடத்திய ஒரு தாக்குதல் சம்பவமும் மிக முக்கியமாக நடந்திருக்கு. இந்த தாக்குதல் யாரை மையப்படுத்தினது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் DC கமிஷனர் அவர்களுடைய இல்லத்துல கையெறி குண்டுகளை வீசி இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. கடன் மட்டும் வாங்கி தான் ஓட்டக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்ப இந்த பலுச்சிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களை எப்படியாவது சூறையாடணும், அது மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை செஞ்சு அதை சைனா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுக்கு வியாபாரம் செஞ்சு அதை மூலியமா நம்மளுடைய நாட்டை ஸ்திரப்படுத்தலாமா அப்படிங்கிற அந்த ஒரு பிளான்ல நோக்கி பாகிஸ்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மும்பை தாக்குதல் போல இன்னொரு தாக்குதல் இந்தியாவில் நடக்குமேயானால் பாகிஸ்தான் அப்படிங்கிறது முழு நாடாக இருக்காது அப்படின்னு ஒரு பப்ளிக் கான்ஃபரன்ஸ்ல ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜை ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசினதாகட்டும், இப்போ நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ஈரானுடைய பாதுகாப்பு ஆலோசகர்கிட்ட பேசினதாகட்டும், இது எல்லாமே பலுச்சிஸ்தானை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்களுடைய வேறொரு பார்வையாக இருக்கிறது. இப்ப ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கிட்ட நம்மளுடைய அஜித் தோவல் அவர்கள் பேசியது அப்படிங்கிறது இல்ல மிகவும் முக்கியமான ஒரு செய்தியாக தற்போது மாறி இருக்கிறது. தனி பலுச்சிஸ்தானுக்கான அந்த காய் நகர்த்தல்களை இந்தியா தொடங்கி இருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் தற்போது எழுகிறது. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பலுச்சிஸ்தான் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக, பலுச்சிஸ்தான்ல குறிப்பாக BLFன்னு சொல்லக்கூடிய பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஃப்ரண்ட் இவர்கள் நடத்திய ஒரு தாக்குதல் சம்பவமும் மிக முக்கியமாக நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தாக்குதல் சம்பவம் என்ன அப்படின்னு பார்ப்போம். மே 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அவங்களுடைய அந்த மஸ்டங் நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்த தாக்குதல் சம்பவத்தை பலுச்சிஸ்தானுடைய வீரர்கள் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் யாரை மையப்படுத்தினது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் DC கமிஷனர் அவர்களுடைய இல்லத்துல கையெறி குண்டுகளை வீசி இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறோம், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், மிக முக்கியமாக பாகிஸ்தானுடைய உயர் ராணுவ அதிகாரிகள், அப்புறம் பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகள், பாகிஸ்தானுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தலைமையா இருக்கக்கூடிய அவங்களுடைய உளவுத்துறையான ISI இவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை தொடர்ச்சியாக பலுச்சிஸ்தானுடைய வீரர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமாகத்தான் இது நடந்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பலுச்சிஸ்தான் அவங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளம் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல எந்த மாகாணத்திலுமே இல்லாதது. அதே மாதிரி அவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கு இந்த ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் அவ்வளவு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. வெறும் கடன் மட்டும் வாங்கி தான் ஓட்டக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்ப இந்த பலுச்சிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களை எப்படியாவது சூறையாடணும், அதை அது மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை செஞ்சு அதை சைனா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுக்கு வியாபாரம் செஞ்சு அதை மூலியமா நம்மளுடைய நாட்டை ஸ்திரப்படுத்தலாமா அப்படிங்கிற அந்த ஒரு பிளான்ல நோக்கி பாகிஸ்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு தொடர்ச்சியாக பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஆகட்டும், இல்லை உள்ளூர் வீரர்கள் ஆகட்டும், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த DC அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் அங்கே லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய அதிகாரி, டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் ஹெட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த மாவட்டத்துடைய தலைமை இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை நோக்கி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இவர் அங்கே லோக்கலில் பாகிஸ்தான் அரசுக்கு அவங்க இந்த தாது மணல் எடுப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே உறுதுணையாக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க மிக முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி கூறுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எதுக்காக நடந்தது அப்படின்னா, இவர் யார் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க சொல்லும்போது, BLF conducted this attack to warn him against allowing the civil administration to become a tool of occupying army and brutal intelligence agencies அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையில் அவங்க குறிப்பிடுறாங்க.
ஸோ லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மிக கொடூரமான ஒரு முகத்தை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பலுஜ் மக்களுக்கு எதிராக நடந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய உளவு அமைப்புகளை வைத்துக்கொண்டு இப்போ இந்த பலுஜிஸ்தான், தனி பலுஜிஸ்தான் கேட்கக்கூடிய இந்த வீரர்களை ஒடுக்கும் பணியை பாகிஸ்தானுடைய அரசு, அதுக்கப்புறம் அவங்களுடைய உளவுத்துறை எப்படியெல்லாம் மேற்கொள்ளுது, அதுக்கு எப்படியெல்லாம் இவர் வந்து துணையாக இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை சுட்டி காட்டிட்டு, ஸோ இவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டணும், ஒரு வார்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கையெறி குண்டு தாக்குதல் நடந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு தாக்குதல். நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் அங்கே ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்துட்டு இருக்கலாம். டெய்லி இந்த மாதிரி நிறைய தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது அங்கே வந்து ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுடைய கவனத்துக்கும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, குறிப்பாக அந்த பலுஜிஸ்தான் விவகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் வந்து நாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் வந்து பேசினதை நம்ம வந்து பதிவு செஞ்சிருந்தோம் செய்தியாக. அந்த செய்தியை பதிவு செஞ்சிருந்த போதே பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்க வந்து தன்னாடு கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை ஒடுக்கும் விதமாகவோ இல்லை வேறு விதமாக மனித உரிமை அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அதை தடுக்கும் விதமாக இந்தியா ஒருவேளை தலையிடுமையானால் அதுக்கு ஆப்கானிஸ்தான் உதவி எந்த வகையில் வந்து முக்கியம் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். இப்போ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் வந்து நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அலி அக்பர் அகமதன் அவர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு, தொலைபேசியில் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ வந்து அவர் வந்து நேரடியாக ஈரான் அதிபருடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் வந்து இருக்கிறாரு. ஸோ அவரிடம் நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சை ரொம்ப முக்கியமாக வந்து அஜித் தோவல் பேசியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இரு நாடுகளுக்கும் இடையிலான அந்த வர்த்தக ரீதியிலான பாதுகாப்பு ரீதியிலான உடன்படிக்கை அப்படிங்கிறது எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம வந்து கொண்டு போனோம். அதன் பிறகு டெவலப்மெண்ட் ஆஃப் சப்ஹார் போர்ட், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சப்பார் துறைமுகத்தையும் வந்து விரிவாக்குவதற்கு, அதை வந்து இன்னும் நவீனப்படுத்துவதற்கான உதவியை இந்தியா தொடர்ச்சியாக வந்து செய்யும். ஸோ அதுக்கு வந்து எங்களுடைய கமிட்மெண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அஜித் தோவல் அவர்கள் சொல்கிறார். இதில் நோட்டபிள் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஈரானில் இருக்கக்கூடிய இந்த சப்பார் போர்ட் அப்படிங்கிறது பலுஜிஸ்தானுடைய கவடார் போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டர். அப்படின்னா இப்போ இந்தியா வந்து நாங்கள் உங்கள் போர்ட்டுக்கு வந்து உதவி செய்கிறோன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி அப்படிங்கிறது பலுஜிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டருக்கு அருகில் தான் இருக்குது அப்படிங்கிறது அதில் வந்து ஒரு நோட்டபுளான பாயிண்ட். இதை வந்து இதில் குறிப்பிட்டு நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் பேசியதற்கும் ஒரு காரணம் இல்லாமல் இல்லை. இதில் அதுக்கடுத்து டாக்டர் அகமதின் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள். அவர் இன்னும் கூடுதலாக வந்து சில விஷயங்களை வந்து குறிப்பிடுறார். அதில் எங்கே பலுஜிஸ்தான் வருது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாருங்கள். த பைலாட்ரல் கோஆப்ரேஷன் சர்வ்ஸ் தி பார்டர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ரீஜனல் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்ட்டு வந்து அந்த பேச்சில் வந்து 2 பேரும் வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ எல்லை பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் இந்த பிராந்தியத்துடைய அமைதி தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தை இருந்தது அப்படின்ட்டு வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவில் சொல்லியிருக்கோம், பலுஜிஸ்தான் அப்படிங்கிற அந்த பகுதி 2 நாடுகளோடு தான் அவங்களோட எல்லையை வந்து பகிர்ந்துருக்காங்க. ஒன்று ஈரான், இன்னொன்று ஆப்கானிஸ்தான். ஸோ நாளைக்கு பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னாலோ, இல்லை இந்த பலுஜிஸ்தான் அப்படிங்கிற இந்த தனி நாடு இயக்கத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவி வேணும் அப்படின்னாலோ, அதற்கு நிச்சயமாக ஈரான், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானோட சப்போர்ட் வேணும். ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டை வந்து வாங்குறதுக்கு நேரடியாக வந்து பலுஜிஸ்தானுடைய வீரர்கள், பலுஜிஸ்தானுடைய இந்த போராளி குழுக்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு நேரடியாக வந்து கடந்த காலங்களில் கோரிக்கை வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசுனதாகட்டும், இப்போது நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ஈரானுடைய பாதுகாப்பு ஆலோசகர்கிட்ட பேசினதாகட்டும், இது எல்லாமே பலுஜிஸ்தானை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்களுடைய வேறொரு பார்வையாக வந்து இருக்கிறது. இது எல்லாமே நம்ம அதோட வந்து பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா பலுஜிஸ்தானில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நிலைமை கைமீறி போய் கொண்டிருக்கிறது.
தினமும் பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஒரு பக்கம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் ஒரு பக்கம் மிக கடுமையான தாக்குதலை பாகிஸ்தான் இராணுவத்தை நோக்கி அவங்க வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ தினம் தினம் அங்கே வந்து போராட்டம் அப்படிங்கிறது போராட்டக்களமாக பலுஜிஸ்தான் அப்படிங்கிறது மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இந்தியா இதில் தலையிடுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது. ஸோ இப்போ இந்தியா தலையிட்டு இந்தியா ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை தலையிடுது அப்படின்னா சர்வதேச நாடுகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறத தாண்டி 2 நாடோட சப்போர்ட் மிக முக்கியம். அதில் ஒரு நாடு ஈரான், இன்னொரு நாடு ஆப்கானிஸ்தான் நம்ம கூட ஏற்கனவே நல்ல ராப்போவில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்குமே வந்து டேர்ம்ஸ் சரியில்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அப்படிங்கிற போது இப்போ ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்கிட்ட நம்மளுடைய அஜித் தோவல் அவர்கள் பேசியது அப்படிங்கிறது இல்லை மிகவும் முக்கியமான ஒரு செய்தியாக தற்போது மாறி இருக்கிறது. தனி பலுஜிஸ்தானுக்கான அந்த காய் நகர்த்தல்களை இந்தியா தொடங்கி இருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் தற்போது வந்து எழுகிறது. நம்மளுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களுடைய ஒரு கடந்த கால ஒரே ஒரு ஸ்பீச்சை வந்து கோட் பண்ணுறேன். அந்த ஸ்பீச் வந்து 2015ஆம் ஆண்டு நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து நம்மளுடைய அஜித் தோவல் அவர்கள் பேசும்போது மும்பை தாக்குதல் போல இன்னொரு தாக்குதல் இந்தியாவில் நடக்குமேயானால் பாகிஸ்தான் அப்படிங்கிறது முழு நாடாக இருக்காது அப்படின்னு ஒரு பப்ளிக் கான்ஃபரன்ஸில் ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜை வந்து அந்த கான்ஃபரன்ஸை தாண்டி பாகிஸ்தானுக்கு வந்து நம்மளுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இந்தியா நகர்த்தி வரும் இந்த காய்களை பார்க்கும்போது ஸோ தனி பலுஜிஸ்தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி தான் இந்தியா டிப்ளமேட்டிக்காக ஃபஸ்ட்டு வந்து எல்லாரையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, மிக குறிப்பாக அந்த ரீஜன்லேயே இருக்கக்கூடிய நாடுகளை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி வந்து எழும்பியிருக்கிறது. அஜித் தோவல் அவர்களுடைய இந்த பேச்சாகட்டும், ஜெய்சங்கர் வந்து ஆப்கான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசுனதாகட்டும், இது எல்லாமே உணர்த்துகிற செய்தி. இது எல்லாமே வந்து எங்கே போகுது அப்படின்னா பலுஜிஸ்தான். ஸோ பலுஜிஸ்தான் தொடர்பாக வரக்கூடிய முக்கியமான செய்திகளை தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பாஸ் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதில் இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அந்த டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா போர்ச்சுகலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய எம்பசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலகை இருக்குது. அது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. அந்த ஸ்க்ரீனில் ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் நாட் எட் ஓவர், ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் நாட் எட் ஓவர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேனரை வந்து நம்மளுடைய எம்பசியில் வளாகத்தில் வச்சு அதுக்கு பக்கத்தில் வந்து நம்மளுடைய மூவர்ண கொடியும் வந்து கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்தியா எந்தெந்த இடத்துலலாம் சொல்ல முடியுமோ, குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது முடியல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறதை வச்சே இந்தியாவுடைய காய் நகர்த்தல்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே பல பேர் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பற்றி கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வந்து அதுவும் வந்து ஆன் லிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு முன்பாக பலுஜிஸ்தான் அப்படிங்கிறது இப்போ வந்து சர்வதேச பார்வைக்கு வந்திருக்கிறது. ஸோ அதில் இந்தியா செய்யக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக உலக நாடுகள் கவனித்து கொண்டிருக்கு. அதுவும் குறிப்பாக அஜித் தோவல் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்களுடைய இந்த காய் நகர்த்தல், இந்த பேச்சு அப்படிங்கிறது பலுஜிஸ்தானுக்கான அடுத்த விஷயத்தை கொண்டு வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ச்சியாக பலுஜிஸ்தான் நடந்து வர அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.